கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல் அடியார்களே, இன்றைய நாள் உலகத்தின் பார்வையில் உலக நேசர்களின் தினம். உலக நேசர்களின் தினம் என்பதாக இன்றைய நாளை உலகத்தின் பார்வையில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாளுடைய அவல நிலைகளையும் நாம் பார்க்கின்றோம். உலக நேசர்களின் தினம் என்று சொல்லக்கூடிய இந்த தினத்தில் நடைபெறுகின்ற அவல நிலைகளை நாம் கண்டிக்கவும், அதை சமுதாயத்தின் மக்களுடைய நிலைகளாக இருக்கக்கூடிய அந்த அவல நிலைகளை கண்டிப்பதும் நம் மீது ஆன்மீக கடமையாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நிலைமை மிகவும் ஒரு மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக நினைவிலே நாம் பதிய வைக்க வேண்டும். பாதி வயதை எட்டாத, பருவ வயதை அடையாத சிறு குழந்தைகள் கூட இன்றைய தினம் அந்த நேசர்கள் நேசிப்போர் என்பதாக, அந்த அதற்கு லவ்வர்ஸ் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த நேசத்திலே சிக்கி தம்முடைய வாழ்க்கைகளை துளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இன்றைய சமுதாயத்தின் நிலையாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் நன்றாக நம்முடைய கவனத்திலே அதை நாம் பதிய வைக்க வேண்டும். இவைகளையெல்லாம் தடுப்பதும் அதை கண்டிப்பதும் நம் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. நம் நேசம் என்று சொல்லி வருகின்ற பொழுது 4 விதமான நேசம் இருக்கிறது. 4 விதமான நேசம் இருக்கிறது. ஒன்று தபீஇ, இரண்டாவது அத்தலி, மூன்றாவது நசபி, நான்காவது இஹ்சானி. இந்த 4 நேசங்கள் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டுள்ள நேசமாக ஆகும். தபீஇ என்று சொன்னால் இயற்கை நேசம். இந்த இயற்கை நேசம் இது எங்கு ஏற்படும்? யாரிடத்திலே ஏற்படும்? பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பது, பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை நேசிப்பது, சகோதரன் சகோதரிகளை நேசிப்பது, இதுதான் இயற்கை நேசம். இரண்டாவது அக்கலி, அறிவின் நேசம். அறிவின் மூலமாக ஒருவருக்கு நல்ல அறிவாற்றல் இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும். அப்படிப்பட்ட அறிவாற்றல் சிந்தனை மிக்கவர்களை நேசிப்பது. அந்த அடிப்படையில் ஆசிரியர்கள் மாணவர்களை நேசிப்பது, மாணவர்கள் ஆசிரியர்களை நேசிப்பது, இது அறிவின் அடிப்படையில் நேசம். மூன்றாவது நசபி, உறவின் அடிப்படையில் நேசம். உறவின் அடிப்படையில் நேசம் என்றால் வம்சாவளி, நம்முடைய உறவினர்கள் பாரம்பரியமாக சொந்த பந்தங்களை, நம்முடைய உறவினர்களை நேசிப்பது, இது உறவின் நேசம். நான்காவது இஹ்சானி, உபகாரத்தின் அடிப்படையில் நேசிப்பது. நமக்கு யாராவது உபகாரம் செய்திருந்தால் உபகாரம் செய்தவர்களை நாம் அந்த உபகாரம் செய்த
அந்த மக்களை யார் யாரெல்லாம் நமக்கு உபகாரம் உதவி செய்திருப்பார்களோ அவர்களை நன்றி மறவாமல் அவர்களை நேசிப்பது, அவர்கள் மீது பிரியம் கொள்வது, இந்த 4 நேசம்தான் மார்க்கத்தின் அடிப்படையில் உண்டான நேசமாக ஆகும். இன்றைய தினம் நாம் பார்க்கின்றோம். நேசம் என்று சொல்லுகின்ற இந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய கண்ணியத்திற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நேசம் என்று சொல்லக்கூடிய இந்த அவல நிலையை நாம் காண்கின்றோம். நாம் யாரை நேசிக்க வேண்டும், யாருடைய அன்பை நாம் பெற வேண்டும், யாருடைய பிரியத்தை நாம் பெற வேண்டும். நாம் இந்த உலகை படைத்து ரட்சித்து பரிபாலனம் பரிபக்குவம் செய்து அரியணையில் அமர்ந்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த இறைவனை நாம் நேசிக்க வேண்டும். அந்த இறைவனின் நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் நபியுடைய மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். இறைவன் ஒருவரை நேசித்து விட்டால், இறைவன் ஒருவரை பிரியப்பட்டு விட்டால், இறைவன் ஒருவர் மீது அன்பு கொண்டு விட்டால், அந்த அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், ஓ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் இந்த மனிதனை நேசம் கொண்டு விட்டேன். ஆகவே நீங்களும் அவனை, அந்த மனிதரை நேசியுங்கள் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுகின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய மலக்குமார்களை அழைத்து சொல்வார்கள், ஓ மாணவர்களே, இந்த மனிதனை இன்னானை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஜிப்ரீல் ஆகிய நானும் நேசிக்கின்றேன். வானவர்களாகிய நீங்களும் அந்த மனிதனை நேசம் கொள்ளுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களை பார்த்து சொல்லுவார்கள். அந்த வானவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய, பூமியில் வசிக்கக்கூடிய மக்களை அழைத்து சொல்வார்கள், ஓ மக்களே, அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை நேசம் கொண்டு விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேசத்தை இந்த மனிதர் பெற்று விட்டார். வானவர்களாகிய நாங்கள் இந்த மனிதரை நேசிக்கின்றோம். ஆகவே பூமியில் வசிக்கக்கூடிய மக்களாகி நீங்களும் இந்த மனிதனின் மீது நேசம் கொள்ளுங்கள், இந்த மனிதரை நேசியுங்கள் என்பதாக அந்த நேசமானது பூமியிலே வைக்கப்படுகின்றது. அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்து விட்டால் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள், அமரர்கள், வானவர்கள் அவர்களுடைய நேசத்தையும் அவர் பெற்று விடுகின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேசத்தையும் பெற்று விடுகின்றார். மக்களிலேயும் மக்களுடைய நேசத்தையும் அன்பையும் அவர் பெற்று விடுகின்றார். இந்த நேசம் எல்லாம் நமக்கு எதன் மூலமாக கிடைக்கும்? நாம் செய்யக்கூடிய நற்செயல்களின் மூலமாக, நாம் செய்யக்கூடிய நல் அமல்களின் மூலமாக இந்த நேசம் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த நேசம் நமக்கு 12 நபர்கள் மீது, 12 மனிதர்கள் மீது அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறது. 12 மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார் என்பதை அல்லாஹ் திருமறையிலே அதனை அழகாக தெளிவாக அல்லாஹ் அதனை பதிவு செய்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகக்கிரீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன்
இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், இன்னல்லாஹ யுகாத்திலூன ஃபீ சபீலிஹி ஸஃபன் வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் சும்ம தக்கவு வஆமனு சும்ம தக்கவு வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். யார் நற்கர்மங்கள் செய்து இறைவனால் விளக்கப்பட்டதிலிருந்து விலகி நடந்து ஈமானிலே உறுதியாக இருந்து இறைவனை அஞ்சி பயந்து நடக்குகின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் வல்ல ஏக இறைவன் நேசிக்கின்றான். இறைவன் நேசிக்கக்கூடிய, அந்த இறைவன் பிரியப்படக்கூடிய அந்த மக்களை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அழகாக பட்டியலிட்டு காட்டுகின்றான். 12 வகையான மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். நன்மை செய்வோரை, பாவங்களை விட்டு மீள்கின்றவர்களை, தூய்மையானவர்களை, எப்பொழுதும் தூய்மையாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இறைவனை அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தனிமையில் இருந்தாலும் அல்லது கூட்டத்தில் இருந்தாலும் இறைவனை பயந்து அஞ்சி அவன் நடக்க வேண்டும். நாம் தனியாக இருக்குகின்றோம். இந்த இடத்திலே யார் இருக்குகின்றார்? நான் யாருக்கு பயப்பட வேண்டும், நான் யாரை அஞ்ச வேண்டும் என்பதாக இல்லாமல் இறைவன் எங்கும் நிறைந்திருக்குகின்றான். இந்த இடத்திலும் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட வேண்டும். இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். இறைவனின் மீது தன்னுடைய பொறுப்புகளை, இறைவனிடத்திலே தன்னுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். நீதிமான்களை, நீதியாக நேர்மையாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். அடுத்ததாக பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவனுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. பொறுமையாளர்கள் என்றால் இந்த பொறுமையாளர்களுக்கு கூலி நாளை மறுமையிலே அவர்களுக்கு ஜன்னத் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சுவனம்தான் அவர்களுக்கு கூலி என்பதாக மாநபியுடைய மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகிலே நிறைய நாம் பார்க்கின்றோம். மக்களிடத்திலே பொறுமை என்பது இல்லாத நிலையில் ஆகிவிட்டது. குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, அல்லது தனிப்பட்ட நபரிடத்திலே இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலேயும் நாம் பொறுமையை கையாள வேண்டும். அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்களிடத்திலே, மனைவிடத்திலே, தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே அவர்கள் மிகவும் பொறுமையை கையாள வேண்டும். கணவன் மனைவி இருவர்களுக்கு இடையிலே பொறுமையை கையாள வேண்டும். இன்றைக்கு பொறுமையை இழந்ததின் காரணமாக, பொறுமை இல்லாததின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அது வளர்ந்து கடைசியில் உபகாரத்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சென்று விடுகின்றது. ஆக பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். பொறுமை கடலினும் பெரிது. பொறுமை தன்னையும் அது பாதுகாக்கும், எதிரியையும் பாதுகாக்கும். பொறுமை அது புகழை பெற்றுத் தரும். பொறுமை புண்ணியத்தின் வேர். பொறுமை பெருமைக்கு அழகு. ஒரு நிமிடம் நாம் பொறுமை காப்பது 10 ஆண்டுகளுக்கு அது நமக்கு சமமாக ஆகிவிடுகின்றது. பொறுமை அது கசப்பாகத்தான் இருக்கும், அதன் கனி சுவையானது. பொறுமையை கடைபிடிப்பதில் நாம் வாழ்நாளெல்லாம் பொறுமையை நாம் கடைபிடிப்போம் என்றால் நமக்கு நன்மையே விளையும். பொறுத்தால் கூழ்வி ஆழ்வார் என்பதாக இப்படியெல்லாம் தமிழிலே நாம் பழமொழியை காட்டுகின்றோம்.
இதற்கு உதாரணமாக அல்லாஹ் தஆலா இன்றைய வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் சொல்லக்கூடிய அத்தியாயத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் அதனை ஓத வேண்டும் என்று மாணவி ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு அதனை கற்றுத் தருகின்றார்கள். இந்த சூரத்துல் கஹஃபை நாம் ஓதுவதன் மூலமாக நாளை மறுமையுடைய பயங்கரத்திலிருந்து அந்த கிழுக்கத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் யார் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய இந்த நன்னாளிலே சூரத்துல் கஹஃபை அந்த அத்தியாயத்தை ஓதுவார்களோ அவர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து மறு வெள்ளிக்கிழமை வரையிலும் அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்திலே பிரகாசத்தை ஒளியை ஏற்படுத்துகின்றான். எப்பொழுதும் அவருடைய முகமாகின்றது ஒளிமயமாக இருக்கும். அந்த கஹஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா மூசா நபி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் அதிலே பதிவு செய்கின்றான். இது நீண்ட நெடிய வரலாறு. ஆக அந்த மூசா நபி அவர்கள் ஹித்ர் நபியுடைய அந்த விஷயத்திலே இன்னும் அவர்கள் பொறுமையை கடைபிடித்திருப்பார்கள் என்றால் இன்னும் நிறைய மார்க்கத்துடைய இல்முகளை அறிவுகளை அவர்கள் தெரிந்திருப்பார்கள். அதை நாமளும் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று தஃசீரிலே விரிவுரையாக காண்கின்றோம். அடுத்ததாக இறை வழியிலே போர் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னும் இறைவனுடைய புறத்திலே பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் இறைவனிடத்திலே நம்முடைய விஷயங்கள் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அவைகளை பொறுப்பு சாட்ட வேண்டும். இது குறித்து மாணவியுடைய ஒரு மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதர் தம்முடைய இல்லத்திலே அவர் நுழைகின்ற பொழுது இவ்வாறு அவர் ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம அஸ்அலுக்கல் கைரல் மவாலிஜ் வ கைரல் மக்ரிஜ் பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. இதனுடைய பொருளாகின்றது நாம் வீட்டிலிருந்து நுழைகின்ற பொழுதும் வீட்டிலிருந்து வெளியாகின்ற பொழுதும் நாம் உன்னிடத்திலே நலனை கேட்கின்றேன். வீட்டிற்குள் நுழைவதையும் வீட்டிலிருந்து வெளியாகுவதிலேயும் உன்னிடத்திலே நலனை கேட்கின்றேன். நான் வீட்டிலிருந்து உள்ளே நுழைகின்ற பொழுதும் வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற பொழுதிலும் உன் மீது நான் தவக்கல் வைக்கின்றேன். உன்னிடத்திலே என்னுடைய பொறுப்பை நான் சாற்றுகின்றேன் என்பதாக இதனை கூறிவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா என்று சொல்லி அவர் தனது இல்லத்திற்குள்ளே நுழைவார் என்றால் அவருடைய அனைத்து காரியங்களுக்கும் வல்ல ரப்புல் ஆலமீன் பொறுப்படுத்திக் கொள்கின்றார். அந்த இல்லம் நிம்மதி பெற்ற சலாமத் பெற்ற இல்லமாக அந்த இல்லம் ஆகிவிடுகின்றது. இது ஒரு சின்ன விஷயம்தான். நம்முடைய பார்வையில் வீட்டிலிருந்து நுழைகின்ற பொழுது வெளியேறுகின்ற பொழுது இவைகளெல்லாம் சொல்ல வேண்டுமா, மார்க்கம் இதையுமா நமக்கு கற்றுத் தருகின்றது என்பதாக நாம் நினைக்கின்றோம். அதில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வரக்கத்தை வைத்திருக்கின்றான் நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் மூலமாக. ஆனா அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை அவனிடத்திலே நாம் என்ன செய்வது, பொறுப்பு சாட்டுவது. அவன் இறைவனிடத்திலே பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அடுத்ததாக 3 நபர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அறிவாற்றலுடன் நிதானமாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னும் அன்சாரிகள் சஹாபாக்கள் அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். போதும் என்ற தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் இறைவனின் நேசத்தை நாம் பெற வேண்டும். இன்றைய தினம் நாம் பார்க்கின்றோம், நேசம் என்கின்ற அடிப்படையில் யாருடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி
என்னவெல்லாமும் செய்யப்படுகின்றது, இவைகள் எல்லாமும் தியாகம் செய்யப்படுகின்றது. நாம் பார்க்கின்றோம். ஒருவருடைய அந்த நேசத்தை பெறுவதற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடியவர் இறைவனின் அன்பை பெறுவதற்காக, இறைவனின் பிரியத்தை பெறுவதற்காக, இறைவனின் நேசத்தை பெறுவதற்காக, இறைவனுக்காக வேண்டி தனது நேரத்தை அவர் தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லை. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக தேவைகளுக்காக வேண்டி, யார் யாருடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி இவைகளெல்லாமோ தியாகம் செய்யக்கூடிய மனிதர், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இறைவனுக்காக இறைவனுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த நோக்கத்தில் இறைவனுக்காக இறைவனை வணங்கி வழிபடுவதற்கு யாரும் நேரத்தை, இறைவனால் கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரத்தை தியாகம் செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமை இவ்வாறுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நேசத்தை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒருவர் மீது ஒருவர் நேசம் கொள்கின்றார் என்றால், ஒன்று அழகை பார்த்து நேசம் கொள்கின்றார், இல்லை என்றால் பணம், காசு, பொருள் இவைகளை பார்த்து அவன் நேசம் கொள்கின்றார். அழகை பார்த்து நேசம் கொண்டவர் அந்த அழகு இருக்குகின்ற வரையிலையும் அந்த பெண்ணோடு இல்ல அந்த ஆணோடு அவர் நேசமாக இருக்குகின்றார். அழகு இல்லாவிட்டால் அவர் அந்த நேசம் கொண்ட அந்த பெண்ணை கலட்டி விட்டு விடுகின்றார் என்கின்ற ஒரு அவல நிலையையும் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்து வருகின்றோம். அதுபோன்று ஒரு பெண் நல்ல வசதியாக இருக்கு, பொருளாதாரத்திலே பணத்திலே நல்ல வசதியாக இருக்கு, அந்த பெண்ணை எப்படியாவது தனது வலையிலே வீழ்த்தி விட வேண்டும் என்று அவர் அந்த பெண்ணின் மீது நேசம் கொள்கின்றார். இப்படி உலகத்தினுடைய நேசம் அழகின் அடிப்படையிலையும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த சத்திய சகாபாக்கள், நபிமார்கள் இவர்களெல்லாம் அழகையும் பொருளையும் பார்க்கவில்லை. இறைவனுக்காக, இறைவனின் இறுதி தூதருக்காக நேசம் கொண்டார்கள். அவர்களுடைய அந்த வரலாறுகளை நாம் திருக்குரானிலேயும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான், பெருமானாருடைய வாழ்க்கையிலேயும் அந்த வரலாறுகளிலேயும் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும். இறைவனின் நேசம்தான் நம்முடைய சுவாசமாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதுதான், அதுதான் நம்முடைய சுவாசம். இறைவனின் நேசிப்பதற்குரிய அடையாளம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சுவாசத்தை சுவாசிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இறை கடமையை நிறைவேற்றுவதன் மீது நேசம் கொள்ள வேண்டும். நன்மையான அமல்களை செய்வதன் மீது அவர் நேசம் கொள்ள வேண்டும். நன்மையான அமல்களை அவர் செய்வார் என்றால் இறைவனுடைய அந்த நேசத்தை அவர் பெற்றுக் கொள்கின்றார். இறைவனுடைய நேசத்தை பெற்றவர் நாளை ஜன்னத்தில் பிர்தௌஸிலே அவருக்கு அல்லாஹ் உயர்ந்த இடத்தை தருகின்றான். அங்கிருந்து வந்த ரப்புல் ஆலமீனை எந்தவித இறைவின்றி பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லரஹ்மான் நமக்கு தர தயாராக இருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம் இந்த உலகிலே வாழும் காலமெல்லாம் இறைவனை நேசிப்போம். இறைவனால் கடமையாக்கப்பட்ட இறை கடமையை நிறைவேற்றுவதன் மீது நாம் நேசம் கொள்வோம். இறைவனுடைய நேசத்தையும் மாநபியுடைய அந்த நேசத்தையும் பெற்று நாளைக்கு மாநபியுடைய ஷஃபாஅத்தையும் பெற்று ஜன்னத்து பிர்தௌஸ் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த தோரணத்திலே எல்லாம் அந்த ஏக இறைவன் இங்கு கூடியிருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஒன்றாக ஒன்றிணைத்து வைத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.